அதை பண்ணும்போது நானே ரெட் கார்டு கொடுங்கன்னு சொன்னேன். நானே இப்ப நான் சொல்றேன், இவங்க பண்ண தப்புனா அன்னைக்கு ஆதிரிய காலை பிடிச்சி விக்ரம் இழுத்ததும் தப்பு தானே. இது கேம்னா அதுவும் கேம் தானே. இதாவது டிக்கெட் டு ஃபினாலே, அது தலை டாஸ்க் தானே. அப்ப அத ஒரு ஹோஸ்ட் இப்படி கடந்து போனீங்களே கேட்காம. சேனலோட பேஜ்ல வந்து எப்ப ரீடெலிகாஸ்ட்னு போட்டாங்களோ, எப்படிங்க ஒரு பிக் பாஸோடைய ரெட் கார்டை வந்து திருப்பியும் ரீடெலிகாஸ்ட் பண்றீங்க, அதுவும் 11 AM 11 PM அப்படின்னா என்ன டிஆர்பி இது? அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு தான், அந்த பொண்ணு வாய் ஆடும் தான், அந்த பொண்ணு தப்பா பேசும் தான், ஆனா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிக்கும், உங்களை மாதிரி முதுகுல குத்தாது. அப்போ உங்களோட ஃபேவரட்ஸ் வந்தா அதுக்கு ஒரு மாதிரி பாப்பீங்க, உங்களோட ஃபேவரட் இல்லனா அதுக்கு ஒரு மாதிரி பாப்பீங்களா? யார ஃபேவரட்னு சொல்றீங்க? சாண்ட்ராவை தான் சொல்றேன். ஏன் ஃபேவரட்டா இருக்கணும் விஜய் சேதுபதி சாருக்கு? அவங்க ஃப்ரெண்டோட வைஃப்ல அவர் ஃபோன் பண்ணி கதறி இருப்பாரு. அவர் வாயை திறந்து சொல்லவே இல்லை எந்த இடத்துலயும். ஒரு ஹோஸ்டா அவர் சொல்ல முடியுமா? வினோத் அண்ணா அங்க இருக்காரு. சோ இத்தனையும் பிளான் போட்டு நடக்குது தெரிஞ்ச வினோத் அண்ணா ஏன் இந்த விஷயத்த கேட்கல? நீங்க அவர் சுயநலவாதிங்க, அவர் மாத்தி மாத்தி பேசுவாரு. இருக்கிறதுல இப்ப இந்த 6 பேர் இருக்காங்களே, அதுல ஒரு பீஸ் நல்ல பீஸா இருக்கு, அவ்வளவுதான். அங்க வந்துட்டு 10 லாரி மூஞ்சில ஏறின மாதிரி இருக்கிற மூஞ்சி, என்ன கேட்டா செத்து போன்னு சொல்லுவேன். செத்து போ. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? உங்க அம்மாவை பத்தி இல்ல உங்களை பார்த்து செத்து போன்னு யாராவது சொன்னா, ஒரு யூடியூப் சேனல் நான் பேசிட்டு செத்து போன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, பிக் பாஸ்ல நிறைய குழப்பங்கள் நடந்து பார்வதியும் கமருதீனும் வெளியே போயிருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லப்படுது. பார்வதி செஞ்ச தவறான விஷயம் தான், அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன நடந்திருக்கு, இது சரியா தவறா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பில்டப் எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து பில்டப்பையும் தாண்டி அதை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி கமருதீனும் பார்வதியும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. நம்மளே சொல்லியிருந்தோம் நிறைய விஷயங்கள். ஸோ என்னதான் நல்லா விளையாண்டு இருந்தாலும் செய்த அந்த ஒரே ஒரு தவறுனால பார்வதிக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை கிடைச்சு வீட்டை விட்டு 90 நாள் உழைத்த உழைப்பு வீணா போய் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு கருத்து? நம்ம ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷோவா பாக்குறோம். அதுல கண்டென்ட் அவங்க கிரியேட் பண்ணி தராங்க, டிஆர்பி தராங்க, நெகட்டிவ் கண்டென்ட் தராங்க, நிறைய விஷயங்கள் தராங்க. பிரியங்கா முதற்கொண்டு வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ இந்த ஷோவையே அவ தான் ரன் பண்றான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 90 நாள்ல வந்து அவங்க அந்த எக்ஸ்ட்ரீமை காமிச்சது அந்த ஃப்ரைடே தான். ஸோ அந்த ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது இது வந்து பார்வதி செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருந்தது. அது எப்படிங்க? அது ரொம்ப தவறுல, அந்த விஷயம் ரொம்ப தவறு. அதுதான் எட்டி உதைச்சது வந்து என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்போ எல்லாரும் ரெட் கார்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம 2 பேருமே ரெட் கார்டு கொடுக்கலான்ற அளவுக்கு நம்ம நீங்க கூட சொன்னீங்க ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க கூட சொன்னீங்க. ஆமா, ரெட் கார்டு கொடுத்து வெளில, அதாவது அவங்களுடைய அந்த காதல் லீலைகா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட்டா இருக்கட்டும், அதனால அந்த ஒரு கோவத்தினால நான் அன்னைக்கு அதை சொன்னேன். ஆமா, இப்பவும் நான் சொல்றேன், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது வந்து இப்ப நான் ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இன்னும் நிறைய பேர் வாங்க வேண்டியவங்க இருக்காங்களேன்னு. ஆக்சுவலா எனக்கு இதுல இருந்து மக்கள்கிட்டே ஒரு கேள்வி இருக்கு, உங்ககிட்டயும் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க, பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க. நானே சொன்னேன் ரெட் கார்டு கொடுத்தாச்சுங்கிற விஷயத்தையுமே நான் வெளியே சொல்லியிருக்கேன், ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்துல மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு கொடுங்க, ரெட் கார்டு கொடுங்க, ரெட் கார்டு கொடுங்கன்னு அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேர் வீடியோ போடுறீங்க, அவ்வளோ பேர் அந்த இடத்துல மத்த எதையுமே யோசிக்கல. அந்த ஒரு விஷயத்த வச்சு ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி கடைசி இந்த விஷயம் வந்து டீம் வரைக்கும் போய் கடைசி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன் மக்களே, ஏன் பிரியா, நீங்க கூட யாருமே முன்னாடி அத்தனை பேர் அத்தனை தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுக்கல, இப்ப ஏன் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு கேள்வி கூட கேட்கல? இல்ல, எனக்கு வந்து அந்த டைம்ல சாண்ட்ரா அந்த இடத்துல நடிச்சாங்களா இல்ல உண்மையாவே மெடிக்கல் இஷ்யூ வந்துதா அப்படிங்கறத கூட நான் யோசிக்கல. பட் அந்த காட்சியை பார்க்கும்போது, அந்த ஃபேஸ், பார்வதியோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஏன் இவ்வளோ அரகன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து, அந்த கார்க்குள்ள விக்ரம் இருந்தப்ப உங்களுக்கு நெரிசலா இருந்தது, அப்ப நீங்க தள்ளியிருந்தா கூட இட்ஸ் அ கேம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் இல்லாதப்ப நீங்க தள்ளதுனால அது உங்க சைடு அவ்வளோ பெரிய நெகட்டிவா மாறுச்சு.
இல்ல நீங்க அந்த காட்சி நீங்க பாத்தீங்களா, ஃபுல்லா பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் பண்ணாங்க பார்வதி இவங்க. ஏதோ சாண்ட்ரா சொல்றாங்க. வந்து ஆமா தள்ளி விடலாமா தள்ளி விடலாமான்னு கேக்குறாங்க. அப்படியும் கேக்குறாங்க. ஆமா. கேட்டுட்டு ஆக்சுவலா அவங்க கேம் மைண்ட்ல தான் அதை பண்ணாங்களா இல்ல அவங்கள சொன்னதுக்காக அவங்க திருப்பி அதை செஞ்சாங்களாங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு அதை பத்தி என்ன அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்றத நம்ம அதை சொல்ல முடியாது. பட் அவங்களோட ஆக்ஷனை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி வன்மமா இருந்தது. ஏன் இப்படி பண்ணாங்க திருப்பி திருப்பி? எனக்கு அதுதான், அவங்க இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க என்னதான் நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்திருந்தாலும், நிறைய பேரை எதிர்த்து பேசியிருந்தாலும், மதிக்காம இருந்தாலும், பட் அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருந்தது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு கேக்குறேன், என்னோட ஒரு கேள்வி ஹேட்டர்ஸ் ஃபுல்லாமே நான் கேக்குறேன். என்னைய பார்வதி சப்போர்ட்டர் நினைச்சா கூட பரவாயில்ல, என்ன அவங்க ஹேட் பண்ற மாதிரி விஷயம் பண்ணாங்க? 18+ கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 18+ கண்டென்ட் சொல்லுவாங்க. அதை சொல்லிதான் சீக்கிரம் இதுங்களை வெளியில அனுப்புங்க, தாங்க முடியல, தொல்லை தாங்க முடியல. இப்போ பார்வதியோட ஹேட்டர்ஸ் இன்னும் அந்த ரெட் கார்டுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா, சாண்ட்ராவோட இந்த இஷ்யூ. நீங்க எவிக் பண்ணாலும் பரவாயில்ல, ரெட் கார்டு கொடுத்து எவிக் பண்ணுங்க அப்படிங்கிற பல குரல் எழுப்பப்பட்டது. என்னோட ஒரு தெளிவான கேள்வி கேக்குறேன், பேனிக் அட்டாக் வந்தா என்னங்க பண்ணும்? பேனிக் அட்டாக் வந்தா ஆக்சுவலி ஒரு டாக்டர் என்ன டேக் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து போய் கிடக்குறாங்க. இல்ல பேனிக் அட்டாக் மீன்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றதுனால ஒரு டாக்டர் 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டாக்டர் வந்து அவரோட பேஜ்ல போட்டிருக்காரு. நான் என்னோட பேஜ்ல கூட டேக் பண்றேன் பாருங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நான் சொல்றேன், ஒரு பேனிக் அட்டாக் வந்தாலோ ஃபிக்ஸ் வந்தாலோ மேக்சிமம் அப்சர்வேஷன் 4 hours இன் ஹாஸ்பிட்டலைஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு டாக்டரோட அட்வைஸ். அண்ட் ஏன் அந்த பேனிக் அட்டாக் வந்ததுன்றதுக்கு ஒரு இது இருக்கணும், அவங்க காம்னஸ் ஆகணும்ன்றது. ரெண்டாவது வந்து ஃபிக்ஸ் வருது அப்படின்னா அது அப்சர்வேஷன் வச்சு ஃபிக்ஸே இல்லன்னு விஜய் சார் சொல்லிட்டாரு. ஃபிக்ஸ் இல்ல பட் அந்த டாக்டர் அப்படி போட்டிருந்தாரு. சோ இது ரெண்டுமே அப்படி இருந்தா மேக்சிமம் 4 hours ஆகும். 40 minutesல ரிட்டர்ன் வர்றதெல்லாம் வந்து பேனிக் அட்டாக்கு உண்டான மரியாதை போச்சேமா உன்னால அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. சோ கர்மா இஸ் அ பூமராங் சாண்ட்ரா, கூடிய சீக்கிரம் நீங்க அதை பாப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா டாக்டரே அப்படி போடுறாருன்னா நம்ம அதுக்கு மேல என்ன பேச முடியாது. டாக்டர் போட்டிருக்காரு. ஆமா, நான் ஒரு பேஜ் உங்களுக்கு டேக் பண்ணி கொடுக்குறேன், நீங்களே பாருங்க. ஓகே, அவர் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னன்னா, விழுந்த போது அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு ஏதோ ஒரு மயக்கம் வந்தது, படபடப்பு எல்லாமே. அதுதான் ஆக்சுவலி இருங்க. கண்ணுல அடி வாங்கின ஒரு கண்ணுல அடி வாங்கி சுழட்டி போய் விழுந்த பார்வதிக்கு பேனிக் அட்டாக் வந்த மாதிரி. அதுதான் ஆக்சுவலி நான் வந்து இதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்வதி வந்து ஒரு ரா மெட்டீரியல். பார்வதிக்கு அவங்களுக்கு எது அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க வந்து ஐ மீன் என்ன சொல்றதுன்னா நடிக்கிறதோ. இப்ப உதாரணத்துக்கு இந்த கண்ணுல அடிப்பட்ட விஷயமே எடுத்துக்கலாம். அதை வந்து ஆக்சிடென்டா தான் அது நடந்தது. கண்ணுல அடிப்பட்டதுன்றது ஆக்சிடென்டா நடந்தது. ஆனா அதுக்கு அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல அவங்க வரும்போது வாண்டடா இவர் தள்ளி விட்டதுதான் அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. கண்ணுல அடிப்பட்டும் வந்தாங்களேன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுக்கப்புறமாவும் வாண்டடா இவர் தள்ளி விடும்போது அதையே ஹோஸ்ட் வந்து அதை ஒரு வார்னிங் கார்டோ ஒரு ஸ்ட்ரைக் கார்டோ கொடுக்கலன்றதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. ஏன் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் எந்த கேமுமே ஃபன்னா கொண்டு போகாம எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மாதிரியா கொண்டு போனது, ஒரு எல்லோ கார்டு கொடுத்து முன்னாடியே யாரையாவது நீங்க வார்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்காது, எல்லாமே சரியாயிரும், எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு பார்வதி இதை பண்ணிட்டாங்க. பார்வதி இதை பண்ணினது வந்துட்டு சரி அப்படின்னு யாருமே ஏத்துக்கவே. நான் இப்பவும் சொல்றேன், பார்வதி பண்ணது தப்பு. அந்த காலில எட்டி உதைச்சது பெரிய தப்பு தான். ஆனா அதை யாருமே அந்த வீட்டுல பண்ணலையான்றது என்னோட கேள்வியா இருக்கு. அதை பண்ணும்போது நானே ரெட் கார்டு கொடுங்கன்னு சொன்ன நானே இப்ப நான் சொல்றேன், எனக்கு அது தோணுச்சு. இவங்க பண்ண தப்புனா அன்னைக்கு ஆதிரிய காலை புடிச்சு விக்ரம் இழுத்ததும் தப்பு தானே. இது கேம்னா அதுவும் கேம் தானே. கண்டிப்பா. இதாவது டிக்கெட் டு ஃபினாலே, அது தலை டாஸ்க் தானே. அப்ப அத ஒரு ஹோஸ்ட் இப்படி கடந்து போனீங்களே கேட்காம, ஏன் கடந்து போனீங்க? நேத்து வினோத் அவர்கள் சண்டே எபிசோட்ல விக்ரம் எதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, வினோத் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு தலை போட்டி நடந்தது சார், அதுல வந்து ஆதிரியோட காலை பிடிச்சி இப்படி இழுத்து அந்த ஒரு அக்ரஸிவ் வந்து விக்ரம் மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன்னும் போது அதையும் ஹோஸ்ட் கடந்து போயிட்டாரு. இது அன்ஃபேர் எவிக்ஷன். ஐ மீன் எவிக்ஷன்னே சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு தள்ளி விட்டது அக்ரஸிவ் தான். அந்த பொண்ணு அந்த டைம்ல பண்ணது தப்பு தான். ஆனா நீங்க அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாது. நீங்க அப்படியே கூட வெளியில அமிச்சிருக்கலான்றது என்னுடைய கருத்தா இப்ப இருக்கு. அப்படியே நீங்க எவிக் பண்ணி அமிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுக்கான ஒரு
கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் ஏதோ சம்திங் ஏதோ அவங்களோட சேலரியா இருக்கட்டும் ஏதோ இப்ப எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆமா, மேபி நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் ரெகுலர் பார்த்தா இப்ப என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, தொடர்ந்து 90 நாட்கள் 90வது நாட்கள் தான் மீன் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. இந்த 90 நாட்கள்ல இத்தனை வாரம் நடந்த ப்ரொமோஸ் வந்தது தெரியுமா? ஒரு ப்ரொமோல கூட பார்வதி இல்லாம கிடையாது. ஆக்சுவலா வந்து 322 ப்ரமோ வந்து அதுல 220 ப்ரமோ பார்வதியோடதுதான். ஆமா. சோ அதையுமே அனலைஸ் பண்ணி நானுமே சரி, அப்ப என்னோட கேள்வி, விஜய் டிவி வந்து பார்வதியும் கமருதினியும் 90 நாள், இதுக்கப்புறம் 10 நாள் செலிப்ரேஷன் தான், 90 நாள் நல்லா வச்சு யூஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் தேவை கிடையாது. சிம்பிளா சொல்லட்டுமா, டிஆர்பிக்காக ஏங்க யாரும் யூஸ் பண்ணிக்கணும்? அப்ப உள்ள நடிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு டைட்டில் கொடுத்தா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த ஷோவே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. பாதி ஸ்கிரிப்ட் பாதி லைவ் போனதும் ஸ்கிரிப்டா? மக்கள் பார்வதி வெளியில போனது அப்படிங்கிறது எங்களுக்கு போதும், நீ கொடுத்த கண்டென்ட் எங்களுக்கு போதும், ஆனா நீ பண்ண விஷயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தா நீ இவ்வளோ நாள் எங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டுக்கு உனக்கு சேலரியும் கொடுக்காம மாதிரி இருக்கும், ரெட் கார்டும் நீ வாங்கிட்டு போயிட்டேன்னா எங்களுக்கு எல்லாம் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இது எனக்கு மெயினா நான் ஏன் இப்ப ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாதுன்னு கொடுக்கணும்னு சொன்ன நானே ஏன் கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, சேனலோட பேஜ்ல வந்து எப்ப ரீடெலிகாஸ்ட்னு போட்டாங்களோ, எப்படிங்க ஒரு பிக் பாஸ் உடைய ரெட் கார்டை வந்து திருப்பியும் ரீடெலிகாஸ்ட் பண்றீங்க, அதுவும் 11 AM 11 PM அப்படின்னா என்ன டிஆர்பி இது? ஒரு பொண்ணோட லைஃப கெடுத்திருக்கீங்க. எல்லாமே டிஆர்பி தான். அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு தான், அந்த பொண்ணு வாய் ஆடும் தான், அந்த பொண்ணு தப்பா பேசும் தான், ஆனா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அடிக்கும், உங்களை மாதிரி முதுகுல குத்தாது, யார் வாழ்க்கையும் கெடுக்காது, ஆமா நடிக்காது. நீ தப்பு பண்றனா தப்பு பண்ற. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல அந்த காசிப் மெத்தட கையில எடுத்து வாட்டர்மெலான் ஸ்டார் கிட்ட பேசிட்டு இருந்தாங்கதான். வாட்டர்மெலான் எப்ப வெளியில போனாரோ அத கவனிச்சீங்களா இல்லையா? காசிப் எல்லாம் பேசலங்க, இல்ல அவங்களுக்கு நடந்தத சொல்றேன். ஆமா, க்ளோஸ் கிடையாது அவங்க. சோ அந்த டைம்ல எனக்கு அது பேட் டச்சா தெரியுது அப்படிங்கறத பேசினாங்க, அதுக்கான க்ளோசரும் அவங்க. இல்ல அது மட்டும் இல்ல, கனிய பத்தியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. மத்த யாரும் கனி வந்து பாய்சனஸ், அதுதான் நானும் சொல்றேன். மத்த யாரும் எதுவுமே பேசல, அதுதான் நானும் சொல்றேன். மத்தவங்க எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டா அது காசிப் கிடையாது. பார்வதி பேசினா காசிப், ஏன்னா ஹோஸ்டே அப்படித்தானே ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. உங்களுக்கு புரியுதா? கமருதீன் கிளம்பும் போது கூட பார்வதி மேல ஒரு பழிய போட்டார் பாத்தீங்களா? நீங்க வெளியில போய் பாருங்க கமருதீன் அவங்க என்னென்ன பேசிருக்காங்க, உங்க பேட் டச்ச பத்தி என்னன்னு. சார் அது பேட் டச்சா அவங்க சொல்லல, அன்வான்ட் டச்சா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எனக்கு அது அன்வான்ட் டச்சா ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஹோஸ்டான நீங்களே இந்த தப்ப பண்ணலாமா? திவ்யாவும் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்க? போய் நீ இந்த ப்ரோக்ராம் பாரு, இந்த ஓனக்கேள்வி உன்னைய பத்தி என்னெல்லாம் பேசியிருக்குன்னு போய் பாருங்க. சரி, என்ன பேசியிருந்தாங்க எனக்கு தெரியலங்க, இத்தனை நாள் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், என்ன கமருதீனும் எல்லாருக்கிட்டே போய் பார்வதியை பத்தி பேசியிருக்கிறாரு, பார்வதியும் எல்லாருக்கிட்டே போய் கமருதீனை பத்தி சொல்லியிருக்காங்க, சாண்ட்ராவும் எல்லாருக்கிட்டே போய் திவ்யா பத்தி பேசியிருக்கிறாங்க. சோ சபரி எல்லாருமே மாத்தி விக்ரம் எல்லாரும் மாத்தி பேசதான் செஞ்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் பேசுறதும் அந்த வீடியோல இருக்குமா, இல்ல டெலீட் பண்ணிருவாங்களா? அவங்க சேனல் டெலீட் பண்ணாலும் பசங்க இருக்காங்க, மீம்ஸ் போடுற பசங்க இருக்காங்க. நம்ம ட்விட்டர்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? விக்ரம் வெளில வந்துட்டீங்களா, வாங்க உங்களுக்கான மசாலா ரெடியா இருக்கு. இவங்க திவ்யா வாங்க வெளியில வாங்க, உங்களுக்கான வீடியோஸ் ரெடியா இருக்கு. அவங்க என்ன ஏவி போடுறது, நீங்க பண்ண விஷயங்கள் நாங்க ஏவியா போடுறோம்ன்றாங்க. சரி, என்ன காரணத்துக்காக ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க? சாண்ட்ராவை காப்பாத்தணும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. சாண்ட்ராவை காப்பாத்தணும் இல்ல, சாண்ட்ராவை அதாவது ஒரு கேமுக்காக ஒரு பொண்ணை எட்டி உதைக்கிறது ஒரு மனிதாபிமானமே உங்களுக்கு கிடையாதா அப்படின்னுட்டாரு. அப்ப எனக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ஹோஸ்ட் கண்ணுல அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேம் ஸ்பிரிட்ல விளையாட வந்தாங்க, இப்படி தள்ளி விட்டாரு, கீழே சுருண்டு போய் காலில் விழுந்தாங்க, அதுக்கு நீங்க கேட்டீங்க, ஆனா ஒரு ஸ்ட்ரைக் கார்டாவது கொடுத்தீங்களா? அப்ப அது பொண்ணு இல்லையா? அது பொண்ணு கிடையாதா? அப்போ உங்களோட ஃபேவரட்ஸ் வந்தா அதுக்கு ஒரு மாதிரி பாப்பீங்க, உங்களோட ஃபேவரட் இல்லனா அதுக்கு ஒரு மாதிரி பாப்பீங்களா? யார ஃபேவரட்னு சொல்றீங்க? சாண்ட்ராவை தான் சொல்றேன். ஏன் ஃபேவரட்டா இருக்கணும் விஜய் சேதுபதி சாருக்கு? அவங்க ஃப்ரெண்டோட வைஃப்ல அவர் ஃபோன் பண்ணி கதறி இருப்பாரு. அவர் வாயை திறந்து சொல்லவே இல்லை எந்த இடத்துலயும். ஒரு ஹோஸ்டா அவர் சொல்ல முடியுமா? எல்லாரையும் பிடிக்கும் தான் சொன்னாரு. பார்வதி அவருக்கு பிடிக்கலன்றத அவர் லாஸ்டா ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கமருதீன் கிட்ட போட்டு கொடுக்கும்போது தெரியல உங்களுக்கு பார்வதி பிடிக்கலன்ற விஷயம். நம்மள பார்வதிக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஊரே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னா, சாட்டர்டே வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன், ஓகே ஃபைனலி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு போட்டேன்.
அவ்வளோ மெசேஜஸ் வந்தது. அவ்வளோ மெசேஜ்ல ஒரு 150 மெசேஜ்ல 125 மெசேஜ் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி வந்தது. அதுல 25 மெசேஜ் வந்து நெகட்டிவா வந்தது. நல்லா கேட்டுக்கோங்க. சண்டே இவங்க எப்ப டிஆர்பிக்காக எபிசோட ரீடெலிகாஸ்ட் போட்டாங்களோ, நெகட்டிவா போட்டவங்களும் பாசிட்டிவா போட்டு இப்பதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்றாங்க. இப்பதான் நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா சைடு அனலைஸ் பண்ணி சாண்ட்ராவோடைய டிராமா வீடியோஸ் எல்லாமே போடுறாங்க. ஓ மை காட். ஓகே, இப்பவும் அவங்க மெடிக்கல் இஷ்யூ நான் டிராமான்னு சொல்லல, ஆனா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சாண்ட்ரா டிராமா பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். அந்த டைம் விழுந்தது, ஹாஸ்பிடலைஸ் ஆனது, அதெல்லாம் வந்து நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்டாங்கல்ல. எஸ், வந்து ஒரு ஆளை வெளியே அனுப்பணும், அது மெயினான ஆளை அனுப்பணும், அனுப்பிட்டாங்கல்ல. சோ இதுக்கு மேல என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். மக்கள் வந்து இப்ப வந்து பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்றேன், பார்வதிக்கு நான் கேக்குறேன், ஓகேங்க 18+ கண்டென்ட் பேசினாங்க, நிறைய தவறுகள் பண்ணாங்க, ஆமா தப்பு, எல்லாமே தப்பு. அந்த டைம்ல வார்னிங் கொடுத்து ஏன் அப்ப அனுப்பல, ஏன் இப்ப அனுப்புனீங்க, அப்படிதான் ஒரு கேள்வி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஏன்னா பிசிக்கல் வயலன்ஸ் அவங்க புடிச்சு தள்ளுனது ரொம்ப தவறு, அது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கறனால வெளியே அனுப்பியிருக்காங்க. அப்படியா? அப்படின்னு தான் சொல்லப்படுது. கில்லர் காயின் டாஸ்க் என்ன கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்களா? கொஞ்சிட்டு இருந்தாங்களா? பக்கத்துல உட்காந்துட்டு நீ காயின் வச்சுக்கோ அப்புறம் நீ அவுட் ஆவ, நீ காயின் வச்சுக்கோ அப்புறம் நீ அவுட் ஆவ, அப்படியா பண்ணாங்க? 3 ரவுண்ட் அந்த இடத்துல எல்லாம் 3 ரவுண்ட் அப்படி பண்ணாங்களா? அந்த 3 ரவுண்ட் பண்ணாங்க. 3 ரவுண்ட் என்ன பண்ணாங்க? சபரி இருந்தாரு, சபரியும் அமுக்குனாங்கல்ல, கம்ருதீனையும் அமுக்குனாங்கல்ல, விக்கல் விக்ரம், பார்வதி அமுக்குனாங்கல்ல, விக்கல் விக்ரம் எப்படிங்க அமுக்குனாங்க? வினோத் அண்ணா அங்க இருக்காரு. சோ இத்தனையும் பிளான் போட்டு நடக்குது தெரிஞ்ச வினோத் அண்ணா ஏன் இந்த விஷயத்த கேட்கல? என்ன கேட்கணும்? வினோத் என்ன அந்த கேம் நீங்க அப்படிதானே விளையாண்டீங்க அப்படின்னு ஏன் கேட்கல? வினோத் ஏன் கேட்கணும்? ஹோஸ்ட் தான் கேட்கணும். வினோத் எதுக்காக கேட்கணும்? இல்ல இப்ப கேக்குறாருல, இந்த பொண்ணுனாலதான் உன் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்றாருல்ல. அவர் சுயநலவாதிங்க, அவர் மாத்தி மாத்தி பேசுவாரு. வேற வழியே இல்லாமதான் இப்ப டைட்டில் வின்னர்னு அவரை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. பார்வதி என்ன இருக்கிறதுல இப்ப இந்த 6 பேர் இருக்காங்களே, அதுல ஒரு பீஸ் நல்ல பீஸா இருக்கு, அவ்வளவுதான். மக்கள் கிட்ட கேளுங்க, அவ்வளவுதான். நேத்துல இருந்து இந்த பிக் பாஸ் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க? நேத்துல எனக்கு என்ன இன்னொரு ஆச்சரியம் அப்படின்னா, ரெட் கார்டு கொடுங்க லைவ்ல கமெண்ட் போயிட்டு இருந்தது ஹாட் ஸ்டார் பேஜ்ல 24 ஹவர்ஸ்ல. நேத்து நைட்டு திடீர்னு பாக்குறேன், பார்வதி இல்லாம இதை பார்க்க பிடிக்கல, ஐ மிஸ் பார்வதி. டேய் எங்கந்துடா வரீங்க நீங்கெல்லாம்? குடுக்கறதுக்கு முன்னாலும் அப்படி போடுறீங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி போடுறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, எனிவேஸ் நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு டிஆர்பி எடுக்க முடியுமோ எடுத்துட்டீங்கல்ல. லைஃப் போச்சுலங்க, நல்லா இருங்க, அதான் சொல்றேன். என்ன லைஃப் போலங்க, இப்பதான் பார்வதிக்கு பிகினிங் நான் சொல்றேன். இல்ல இதுக்கப்புறம் மக்கள் வந்துட்டு தெளிவாயிட்டாங்களே மக்களுக்கு. இப்போ நானே வந்துட்டு காலையில இருந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், நிறைய பேர் பேசுறத பார்த்தேன். சோ நிறைய விஷயங்கள் அந்த வீடியோ வச்சு சில பேரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. ஒரு போன் இருக்கு, அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, அவங்க போடுறாங்க, அது அவங்களுடைய கருத்து, அதை நான் வரவேற்கிறேன். ஒரு அவங்கள சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, பட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க, ஃப்ரைடே அன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் இந்த நாய்ங்களுக்கு, இந்த என்னென்னவோ திட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அது கீழே ஒரு கமெண்ட் வந்திருக்கு, என்னன்னா, அக்கா நீங்க இன்னேத்துக்கு உள்ள இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அவளை இழுத்து போட்டு அடிச்சே சாவடிச்சிருப்பேன். அந்த பொண்ணு அடிச்சதுக்கு தானே இப்ப ரெட் கார்டு கொடுத்தாங்க. நீ சாவடிச்சா உனக்கு என்ன கார்டு கொடுப்பாங்க? பேசுற நீயே சரி கிடையாது முதல்ல, புரியுதா? உள்ள இருந்தா நீங்க அந்த டைம்க்கு என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டா, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றீங்களோ அதை கமெண்டா போட்டிருந்தா கூட அவங்க பேசினவங்க வர்த்தன்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்களுடைய கமெண்டே தவறா இருக்கு. அடிச்சு சாவடிச்சிருப்பேன், இழுத்து போட்டு சாவடிச்சிருப்பேன் அடிச்சு அப்படின்னா, அவளுக்காவது ரெட் கார்டு தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு எத்தனை கார்டு கொடுக்கணும்? எத்தனை ரெட் கார்டு கொடுக்கணும்? பேசுறவங்களே சரி கிடையாது இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர் பேசி வீடியோ போடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை, அதெல்லாம் உங்களுடைய கருத்து, அதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது. ஆனா பேசுற வார்த்தைகள்னு இருக்குல்ல, அது தவறா இருக்கு. எப்படி இவ்வளவு? அதே மாதிரி சில ரிவ்யூவர்ஸையும் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புறேன். உரிமையில பேசுறது. இப்ப நான் உங்க சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறேன்னா, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, கண்டஸ்டன்ட்க்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் அதை தான் மெயின்டைன் பண்ணி நான் பேசுவேன். நான் நினைச்ச மாதிரிலாம் நான் திட்டுறதுக்கு, என்னுடைய பேஜ்ல நான் பேசி திட்டுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, சரிங்களா? இது பப்ளிக் சேனல், பப்ளிக் யூடியூப் சேனல்னும் போது அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அங்க வந்துட்டு 10 லாரி மூஞ்சில ஏறின மாதிரி இருக்கிற மூஞ்சி, என்ன கேட்டா செத்து போன்னு சொல்லுவேன். செத்து போ. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? உங்க அம்மாவை பத்தி இல்ல உங்களை பார்த்து செத்து போன்னு யாராவது சொன்னா, ஒரு யூடியூப் சேனல் நான் பேசிட்டு செத்து போன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா?
உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்கள பத்தி நான் இருக்கிற நெகட்டிவா சொல்லிட்டு போயிடணும். ஒருமையில பேசுறது. இப்ப எனக்கு கூட தான் சாண்ட்ராவை பிடிக்கல. நான் சாண்ட்ராவா என்ன பயங்கரமான வார்த்தைகள் சொல்லி திட்டிட்டா இருக்கேன். அவங்க டிராமா பண்றாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிடலைஸ் ஆயிருக்கும் போது அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நடந்த டிராமாவா எனக்கு தோணுது, நான் அதை சொல்றேன். இந்த கமருதீனை பார்க்கும்போது கத்துனாங்க, பார்வதி வீட்டுக்குள்ள போகும்போது கத்துனாங்க, பாத்ரூம்குள்ள போகும்போது கத்துனாங்க, அதெல்லாம் வந்து நடிப்பு. ஏங்க ஒரு விஷயத்த குடுக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா? அது ஃபார்மிங்ல இருந்தாதான் பாருங்க. நீங்க அன்னைக்கு பண்ணதுனால உங்களை பார்த்து இப்ப கூட பயப்படுறாங்க பாருங்க. பாருங்க பாருங்க அப்படி உருவாக்கப்பட்டாதானே நான் அந்த கார்டை கொடுக்கறதுக்கு அந்த கார்டு கொடுத்தா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே போனா இனி ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. யார் அவங்களா? ஏன் பண்ணணும்? நீ நல்லது தானே பண்ண. ஏன் பண்ணணும்? உங்க பின்னாலதான் சேனலே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். அதான் நேத்து நான் சொல்லியிருந்தேனே, இதுலயும் நீங்க டிஆர்பி வச்சு சம்பாதிக்கிறீங்கன்னா பார்வதி லாங்குவேஜ்ல சொல்றேன், பொழைச்சு போங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, பொழைச்சு போங்க, அவ்வளவுதான். அந்த பொண்ணு எங்க போனாலும் பொழைச்சுக்கும். அதுக்கு வாய் இருக்கு. அவர் சொன்னாரு பாருங்க, வாய் இருந்தா என்ன வார்த்தை வேணாலும் பேசலாம். என்ன உங்க ஃப்ரெண்டு ஒய்ஃப் பேசவே இல்லையா? அடி வாங்குற அன்னைக்கு மத்தியானம் உட்காந்து பேசல? அவங்க ஹஸ்பண்ட் கூட சம்பந்தப்படுத்தி பேசல? என்ன பேசல நீங்க? பால் பாக்கெட் ஒரு விஷயம் வந்துச்சு தெரியுமா? என்ன விஷயம்? யாருக்கு போய் பால் ஊத்த போறாங்க அப்படிங்கிற நிறைய வார்த்தைகள். அதெல்லாம் அற்புதமான வார்த்தைகள், அமிர்தமான வார்த்தைகள். ஆமாங்க. பிரஜன் ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா விஷத்தை வச்சு கொன்னு இருப்பேன். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை. வாவ் ஹோஸ்ட் சூப்பர், நீங்க கடந்து போனீங்களே. வாவ், அப்படிதானே இருந்தது. அதுக்காக பார்வதி பண்ண எல்லாம் சரி அப்படின்னு சொல்ல சரி நான் சொல்றேன். தவறு நம்ம சுட்டி காமிச்சுதான் அந்த தவறை ஏன் முதல் நாள்ல இருந்து சுட்டி காட்டலன்றதுதான் என்னுடைய கருத்து. பார்வதி உங்கனால அந்த ஒரு நிமிஷம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிருந்தா நான் அடிச்சு சொல்றேன், பார்வதி தாங்க டைட்டில். நீங்க ஈஸியா சொல்றீங்கல்ல, கடந்து போயிருந்தான்றீங்கல்ல. 106 நாள் ஒரு 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 செட் ஆஃப் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீட்டுல அந்த முகங்களை தான் பார்த்தாகணும். எரிச்சல் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், அழுக வந்தாலும் அந்த முகங்கள் தான். அது உலகத்தை பார்க்காம, போன் இல்லாம, டிவி இல்லாம, யார் கூடயும் வெளி உலகத்துல பேச முடியாம இருக்கிற மென்டல் டார்ச்சர் இருக்கு தெரியுமா? ஹோஸ்ட் 90 நாள் உள்ள வைங்க, என்ன பண்றாரு பாருங்க. அவருமே ஒரு கட்டத்துல அவருடைய பொறுமையை இழப்பார். அந்த மாதிரி ஒரு சூழல் அது. அப்போ நீ மேற்கொண்டு வார்த்தை, அதுவும் அவங்க பிரைவேட்டா சொன்ன ஒரு வார்த்தை அங்க சொன்னதுனால வந்தது மட்டும்தான் பார்வதியால தூண்டப்பட்டு வந்த வார்த்தைகள் நான் சொல்றேன். இந்த விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நின்றுருக்கு அப்படின்னு. நீங்க சாண்ட்ராவோட குரல் அங்க நல்லா கேட்டீங்களா? பார்வதி கமருதீன் குரல் தான் ஹைலைட்டா இருந்தது. சாண்ட்ரா எப்படி பேசினாங்க தெரியுமா? பொறுக்கி பாரு காம கமருதீன், பொறுக்கி பாரு காம கமருதீன். என்ன பேசுற? ஏன்னா மைக்ல கேட்க கூடாதான் அந்த அம்மா வார்த்தைகள். அதுக்கேத்த மாதிரி இவர் எதையுமே கேட்கல, கடந்து போயிட்டார். அவங்க கிட்ட கேக்குறாரு, நீங்க இருக்க விரும்புறீங்களா இல்ல கிளம்புறீங்களான்னு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிக் பாஸ் வீட்ல வந்து ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டி, ஒரு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க, பேம்பர் கிட் மாதிரி. என்னவாக இருந்தாலும் ஒரு அவசர ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்காம அவசரமா ஒரு கோவத்தை காமிச்சனால இவ்வளவு பெரிய கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள் கேட்கப்படாதனால, அந்த நேரத்துல கேட்கப்படலைன்னா இப்படிதான் நடக்கும். சோ அதுக்கு இந்த எபிசோடே சரியான எடுத்துக்காட்டு. சோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.